பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கிப் போடுகிறார். இந்த வசனத்த வாசிச்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு புரியாமலும் இருக்கும். அது என்னது 2வது, முதலாவது அப்படின்னு இங்க இருக்கே அப்படின்னு. இந்த 2வது அப்படிங்கிறது கிருபையின் பிரமாணம், புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் காலம். முதலாவது அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டின் காலம், நியாயப்பிரமாணம். இதத்தான் இங்க ஆண்டவர் சொல்றார். இந்த 2 முதல் அப்படிங்கிறதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. 2ஆம் ஆதாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர இங்க குறிப்பிடுறாங்க. முதல் ஆதாம் நமக்கு தெரியும். ஆதி தகப்பன். முதலாவது நியாயப்பிரமாணம், மாம்சத்தின் பிரமாணம், பலிகள் அதைக் கொண்டது. எல்லாமே மாம்சத்திற்கு ஏற்புடையதாக உள்ளது. அந்த கற்பனைகள்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, 10 கற்பனைகள்ல மாம்சத்துக்குரிய காரியங்கள் அதிகமா இருக்கும். மாம்சத்துக்குரியதுன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா, அ அதாவது உடலுடன் உடல், அதாவது மாம்சத்துடன் மாம்சம். அப்படி விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இப்படி ஒவ்வொரு விஷயமும் பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த மாம்ச பிரகாரமா இருக்கும். ஆனா புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கு? ஒரு ஸ்திரீய இச்சையோட பார்த்தீன்னா, உன் இருதயத்தில நீ விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அததான் சொன்னேன். மாம்சம், இது ஆவி. புதிய உடன்படிக்கையோடைய அந்த விஷயங்கள், அந்த காரியங்கள் வேறு விதமா இருக்கிறது. பழைய காரியங்கள் மாம்சத்துக்குரியதா இருக்குது. புதிய காரியத்துல பலி கிடையாது. ஏன்னா ஒரே பலி தான். அது இயேசு கிறிஸ்து தான். அவர் பலியாயிட்டார் எல்லாவற்றிற்காக. ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்துல அநேக பலிகள குடுத்துட்டுருந்தாங்க. காளைகள, ஆடுகள, மாடுகள, புறாக்கள இப்படி பல பலிகள கொடுத்துட்டுருந்தாங்க. ஏன் ஒரு சில வழிபாடுகள்ல, அ தவறான வழிபாடுகள்ல நரபலி கூட குடுத்துட்டுருந்தாங்க. ஆனா, இந்த புதிய உடன்படிக்கையில, இந்த 2வதா இருக்கிற இந்த காரியத்துல, 2ஆம் ஆதாம் காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஏன்னா 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதுனால, அந்த மாம்ச பலிகள் எல்லாம் நீங்கிருச்சு. அதுக்கு விடுதல குடுத்தாச்சு. இப்ப இருக்கிற பலி எல்லாம் ஆவிக்குரிய பலி தான். அதத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே, முந்தினதை பழமையாக்கினார். அதான் நான் சொன்னேன். முந்தினது பழமையானது. புதிய உடன்படிக்கைய ஆண்டவர் இங்க உண்டு பண்ணிட்டார். பழைய ரசம், அது பழைய ரசம் தான். இது புது ரசம். அந்த கானாவூர் கல்யாண வீட்ல முதல்ல இருந்தது பழைய ரசம். அது தீர்ந்துருச்சு. புது ரசம் அங்க அநேகர போஷிச்சுது. அதுபோல இந்த பழைய காரியம் அது பழமையானது. தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்ப பழைய ஏற்பாடு தேவையில்லையா? பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் தேவையில்லையா? அப்படி இல்ல. அப்படி அர்த்தம் இல்ல. அதாவது பழைய காரியங்கள், பழைய சடங்குகள் இதெல்லாம் தேவையில்ல. இன்னமும் நீங்க மாம்சத்துல பலி குடுத்துட்டுருக்கிறீங்க. அதெல்லாம் செய்யாதீங்கன்னு அர்த்தம். பழமையானதும், நாள்பட்டதுமாயிருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அதாவது இந்த காலம் வந்துருச்சு. இப்ப அந்த காலம் இல்ல.
அது முன் முன் மூதாதையர் காலம், ஆதி பெற்றோர்களுடைய காலம். அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப வேற காலம். கிருபையின் காலம், புது உடன்படிக்கையின் காலம், 2வது ஆதாமின் காலம். இந்த காலம் வேற. இன்னும் வந்து நீங்க அதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்காதீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆண்டவர் 2யும் தான் எழுதி குடுத்துருக்காரு. பழைய ஏற்பாடையும், புதிய ஏற்பாடையும். அப்புட்ன்னா அவர் புதிய ஏற்பாட்ட மட்டும் குடுத்துட்டு பழைய ஏற்பாட விட்டுருக்கலாமே! அப்படி இல்ல அர்த்தம். பழைய ஏற்பாட்டின் அந்த சடங்குகளை பின்பற்றாதீர்கள். நியாயப்பிரமாண சடங்குகளை பின்பற்றாதிருங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஏசப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார். புதிய ஏற்பாட்ல நீங்க மத்தேயுலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருந்துச்சு, இப்படி இப்ப நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதத்தான் இங்க நானும் சொல்றேன். ஏசப்பா நமக்காக ஒரே தரம் தான் பலியிடப்பட்டார். அவர் பல தடவலாம் பலியிடப்படல. ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால நாமெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். என்ன காரணம்? அந்த மாம்ச பலிகளினால நாம் பரிசுத்தமாக்கப்படல. அதுதான் உண்மை. காளைய பலியிட்டதுனாலயோ, ஆட்ட பலியிட்டதுனாலயோ, இல்ல புறாவ பலியிட்டதுனாலயோ, இல்ல எந்த ஒரு விலங்கினங்கள பலியிட்டதுனாலயோ, இல்ல நரபலியிட்டதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம பரிசுத்தமாக்கப்படல. ஆனா, அந்த பரிசுத்த தேவன் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் அந்த 2வது நிலை. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். ஏசப்பா தான் சொல்றாரு. அவர் அழிக்கிறதுக்கு வரல. அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஏன்னா, ஏசப்பா தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஏன்னா, அவருக்கு அப்புறம் அது கிருபையின் பிரமாணமா அந்த பரிமாணம் ஆரம்பிக்குது. அந்த பயணம் ஆரம்பிக்குது. புதிய உடன்படிக்கையாய் ஆரம்பிக்குது. அதத்தான் இங்க ஆண்டவர் சொல்றார். நான் அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தேன். அவர் நியாயப்பிரமாணத்த நிறைவேற்றிட்டார். ஆனா, நாம இன்னும் நியாயப்பிரமாணத்த புடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்த விட்டு விடுங்க. அப்படின்றது தான் இந்த வசனத்து மூலமா ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. யாராவது நியாயப்பிரமாணத்த இன்னும் பின்பற்றி கொண்டிருந்தீங்கன்னா, இன்னும் வந்து மாம்ச பிரகாரமான அந்த பலிகள செலுத்தி கொண்டிருந்தீங்கன்னா, ஆடு, மாடு இது மட்டும் கிடையாது. மனிதர்களே தங்களை வந்து காயப்படுத்திக் கொள்றது, இல்ல ரொம்ப வந்து துன்பப்படுத்துகிறது, இதெல்லாமே தான். இதெல்லாம் நியாயப்பிரமாணம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. இன்னொன்னு நியாயப்பிரமாணத்திலயும் வந்து மனிதர்கள் வந்து தன்னை காயப்படுத்திக்கணும், துன்பப்படுத்திக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. விலங்குகள தான் பலியிட சொல்லி சொன்னாரே தவிர, மனிதர்கள பலியிட சொல்லல. இல்ல மனிதர்கள பலியா பொ துன்பப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லல. அதனால இந்த மாதிரி விஷயங்கள பின்பற்றி கொண்டிருக்காதீங்க. அதேமாரி நியாயப்பிரமாணத்தில இருக்க நெறைய காரியங்கள் இருக்கு நியாயப்பிரமாணத்தில. ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க. தசம பாகம்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் நியாயப்பிரமாணத்தில இருக்கு. ஆனா, கிருபையின் பிரமாணத்தில அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓய்வுனாலே கிருபையின் பிரமாணத்தில கிடையாது. பரிசுத்த நாள், கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள், பரிசுத்த நாள் அவ்வளோதான். இங்க ஓய்வு நாள்லாம் இல்ல. அதத்தான் ஆண்டவர் அங்க வந்து பிரேக் பண்றாரு. எப்படி ஓய்வு நாள்ல போய் இந்த ஆட்டுக்குட்டிய விடுவிச்சீங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் அங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரிய சொல்றாரு. எப்பா ஒரு குழியில விழுந்து கிடக்குது ஒரு ஆடு. ஓய்வு நாளுங்கிறதுக்காக அத நீ தூக்காம, காப்பாத்தாம விட்டுருவியா? அதுபோல தான் இவங்களுக்கு சுகவீனமா இருந்தாங்க, பலவீனமா இருந்தாங்க. நான் சுகத்த குடுத்தேன். ஹீல் பண்ணேன். அவ்வளோதான். அப்படின்னு சொல்றாரு. ஓய்வு நாள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றத அங்க ஆண்டவர் பிரேக் பண்றாரு. நெறைய இடத்துல ஆண்டவர் பண்ற மிராக்கிள் எல்லாமே இவங்க சொல்லுகிற அந்த சடங்காச்சார, நியாயப்பிரமாண ஓய்வு நாள்ல தான் செஞ்சிருப்பார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அது நியாயப்பிரமாணத்தோட முடிஞ்சு போச்சு. அதத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. புரிந்து கொள்ளுவோம்.
சரியானபடி பிரமாணத்தை கைக்கொள்வோம். காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள். ஆமென்.